அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹ் அன்ஹு அறிவிக்கிறார்கள், மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறினார்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை மிக அதிகமாக திக்ர் செய்யுங்கள். காலை மாலைகளில் அவரை தஸ்பீஹ் செய்யுங்கள். இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று குர்ஆனின் மூலம் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். இரவிலும் பகலிலும் தரையிலும் கடலிலும் பிரயாணத்திலும் உள்ளூரிலும் வறுமையிலும் செழுமையிலும் நோயிலும் சுகத்திலும் மெதுவாகவும் சப்தமிட்டும் அனைத்து நிலைகளிலும் அனைத்து நேரங்களிலும் திக்ர் செய்யுங்கள். ராபியாத்துல் அதவியா என்பவர் பிரபலமான பெண். இரவு நேரம் முழுவதும் தொழுகையில் ஈடுபட்டிருந்திருந்தார். அவர் அறியாமல் சுபு நேரத்தில் சற்று நேரம் உறங்கிவிட்டார். திடீரென்று சுபு நேரம் வந்ததும் திடுக்கிட்டு எழுந்து தன் மனதுடன் பேசினார். மனமே, உனக்கு விரைவில் கப்ருடைய காலம் வரவிருக்கிறது. சூர் ஊதப்படும் நேரம் வரை அதில் நீ தூங்க வேண்டியதிருக்கிறது என்று தன் மனதுடன் கூறிக்கொள்வார். அவர் மரண வேளை நெருங்கிய போது தங்களின் பணிப்பெண்ணை அழைத்து, நான் இறந்த பின் நான் தஹஜ்ஜத் தொழுகையின் போது அணிந்திருக்கும் கம்பளி போர்வையைக் கொண்டு கஃனிட வேண்டும். இறந்துவிட்டது யாருக்கும் பகிரங்கப்படுத்தக்கூடாது என்ற வசியத்து செய்துவிட்டு இறந்து விட்டார்கள். அவ்வாறு கஃனிட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிறகு ஒரு நாள் அப்பணிப்பெண்ணின் கனவில் அம்மையாரை கண்டபோது அவர் மிக அழகான உயர்ந்த ஆடைகள் அணிந்திருக்க கண்டு, உங்களுக்கு கஃனிட்ட அந்த கம்பளி போர்வை என்ன ஆனது என்று கேட்டார். அது என்னுடைய நல்ல அமல்களுடன் சேர்த்து சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பதிலளித்தார். எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று பணிப்பெண் கேட்டதற்கு, எந்த அளவு அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியுமோ அவ்வளவு திக்ர் செய்து வருவீராக. அதன் காரணத்தால் கப்ரில் பிறர் பார்த்து பொறாமைப்படத்தக்க மரியாதைகள் கிடைக்கும் என்று கூறினார். ஒருவர் உண்மையான மனதுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை கூறினால் அவள் சொர்க்கம் சேர்ந்திடுவார் என்று நற்செய்தியை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிவித்து விடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அல்லாஹ்விடத்தில் இக்லாசுடன் செய்யும் அமல்களுக்கு சிறந்த மதிப்பு உண்டு. இக்லாசுடன் செய்யப்படும் குறைவான அமல்களும் அதிகமான நன்மைகள் மாறுகின்றன. உலகினருக்கு காண்பிப்பதற்காகவோ மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ ஏதேனும் ஒரு அமல்கள் செய்தால் அவனுக்கு அது வீணானதாகும் என்பது மட்டுமல்ல, மாறாக அது செய்தவருக்கே வேதனையாகவும் மாறிவிடும். எனவே இக்லாசுடன் செய்த சிறிய அமலும் பெரும்பலனை ஏற்படுத்தும். ஆகையால் இக்லாசுடன் கலிமாவை கோரி சாட்சியம் சொல்பவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும், சுவர்க்கத்திலும் இருப்பார். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குற்றம் செய்த மனிதர் தன்னுடைய குற்றத்திற்காக சிறிது காலம் தண்டனையை இன்ஷா அல்லாஹ் அனுபவிக்கலாம். ஆனால் அது கட்டாயம் என்பதில்லை. மன தூய்மையுடன் அமல் செய்கின்ற ஒருவருடைய இக்லாஸ் அல்லாஹுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டால், அவருடைய ஏதேனும் ஒரு செயல் அல்லாஹுக்கு திருப்தி உடையதாக ஆகிவிட்டால், அதனுடைய குற்றங்கள் அனைத்தையும் அவன் மன்னித்து விடலாம். இத்தகையவன் மீது அன்பு கொள்ளாமல் இருப்பது பெரும் துர்பாக்கியமாகும்.